இந்த 4 மாதமாக குரு வந்து வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களுக்கு வந்து இன்றைக்கி 5ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார். பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார் அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லுவேன். பூர்வ புண்ணிய குரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குரு பார்க்க வேண்டிய ராசி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை 9ஆம் இடமாக பார்க்குறாரு. அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. உங்கள் ராசிக்கு எத்தனை குரு இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். 5ல் இருக்கிறாரு, இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் குரு பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு பார்வை உண்டு. செவ்வாய் பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8. ராகு கேதுனுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது 3, 7, 11. சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10. குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது 5, 7, 9. அப்போ இந்தந்த கிரகங்கள் இத்தந்த வீட்டுக்கு தான் வேலை செய்வார் அவர் உட்காந்த வீட்டிலிருந்து. அப்போ மிதுன ராசியில் உட்காந்த குரு உங்கள் கும்பராசி தான் 9ஆம் ராசியை பார்க்குறாரு. குருவுடைய பார்வை என்ன? 5 துலா ராசி பார்க்குறாரு, 7 தனுசு ராசி பார்க்குறாரு, 9 உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, கும்பராசி பார்க்குறாரு. அப்போ குரு பகவான் 9வது ராசியாக கும்பராசி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுடைய நிலைமை 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்தார். இடப்பட்ட காலம் ஒரு 4-5 மாதம் சூப்பராக இருந்தது என்னமோ உண்மை. ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த 4 மாதம் குறிப்பாக இந்த மிதுன ராசிக்கு வந்து வக்கரம் அடைஞ்சு 3 மாதம் 94 நாட்களாக கும்பராசிக்கு ரொம்ப மோசம்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஷார்ட்டாகவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துட்ருக்கிறாரு, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் திடீர்னு ஜெயிலுக்கு போகிறாரு. அவரோட சப்போர்ட் இருக்குமா? உங்களுக்கு இருக்காதா? இருக்காது. அப்போ அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது. குரு வந்து உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்த்துட்டா அதாவது கோடி கோடியாக கொடுத்துருவார். இதுதான் குருவுடைய பார்வை. அப்போ குரு பகவான் நல்லா கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் திடீர்னு அவர் வக்கரத்துக்கு போனதுனால தான் உங்களுக்கு நல்லா இல்லை. அந்த டேட்டை தான் உங்களுக்கு நான் பிரித்து சொல்லியிருந்தேன். அதாவதுன்றது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த மார்ச் 11 வரைக்கும் 94 நாட்களாக உங்கள் ராசிக்கு நல்லா இல்லை. அப்போ இந்த 94 நாட்களாக என்னென்ன நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முதல்ல விஷயம் என்னென்னா வேலை பறி போயிருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் பறி போயிருக்கும். உள்ளூர் நாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரெஷர், மனக்குழப்பம், மன அழுத்தத்தை கொடுத்துருப்பார். அப்போ முதல் விஷயம் வேலை பறி போனது. 2வது பார்த்தோன்னா பண கஷ்டம் கொடுத்தது. வாங்கின இடத்துல கட்ட முடியாமல், கட்டின இடத்துல வாங்க முடியாமல், வெச்ச நகையை திருப்ப முடியாமல், கையில் இருக்கிற அந்த இருப்பு வச்சு தான் பொழப்பு நடத்தியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி தொழில் முடக்கம் ஆயிடுச்சு. பண கஷ்டம் கொடுத்தது, மன அழுத்தம் கொடுத்தது. ஏன் பிறந்தோம், யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக இருக்கிறோம், அவ்வளோ கஷ்டம். வெளியில் சொன்ன வெக்கக்கேடு 10 பேர் தெரிஞ்ச அவமானம், மனசுக்குள்ளாரே வச்சு புழுங்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை. அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுடைய நிலமை எப்படி தெரியுமா இருக்குது? கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. இதுதான் உங்கள் இப்போ நிலமை. தொழிலும் நல்லா இல்லாமல் பண கஷ்டமும் கொடுத்துட்டு சரி வீட்டில் இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்குவாங்களா? அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கருத்து வேறுபாடு. என்ன சாதிச்சிட்ட, நீ என்ன சம்பாரிச்சிட்ட, என்ன மேலே வந்துட்டீங்க. ஒரு சில வீட்டில் உறவாக நட்பாக இருக்கிறாங்கன்னா நம்ம அது அவங்களோட விதி, ஜாதகம் நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களோட நிலைமை இதுதான். படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல், வேலை இருந்தும் நிம்மதி இல்லாமல், சம்பளம் வாங்கிறது தெரியுது, போகிறது தெரியல, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் நம்ம நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னா ஒரு சீராக இல்லை. சரிங்களா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டார் லைனில் இருக்கிறவங்கெல்லாம் வண்டி வாகனம் விற்றுருப்பாங்க, விட்டுட்டு வெளியில் வந்திருப்பாங்க.
விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே ஒன்று விற்றுருப்பாங்க, அழிச்சிட்டு வெளியில் வந்திருப்பாங்க, இல்லை பிளாட் ஒரு கம்முன்னு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற மாதிரி இருப்பாங்க. இந்த கஷ்டமெல்லாம் எப்போ வரைக்கும் சாமி இருக்குது? முதல்ல அதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கடலையே தாண்டிட்டீங்க, கரையை கடக்கிறதுக்கு என்ன இன்னும் கொஞ்ச நாள். இந்த மார்ச் 11 மார்ச் 11 மேலே கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் நிலமை சூப்பராக இருக்கும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். அப்போ இந்த மார்ச் 11 மேலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா குரு பகவான் 3 விஷயத்தில் உங்களுக்கு ஹைலைட்டாக வராரு. ஒன்று, உங்கள் ராசிக்கு என்ன தெரியுமா கவலை? எங்கே போய் பார்த்தாலும் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, எதில் போய் பார்த்தாலும் கும்பராசிக்கு 7 நடக்குது 7 நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறீங்க 7 தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க. இது காரணம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 காரணம் இல்லை. அப்படி பார்த்தா கும்பராசியில் பிறந்தவங்க 15 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 15 கோடி பேருமே ஒரே ஒரு கமாண்டை கொடுக்க சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக இல்லை. 15 கோடி பேரில் ஒரு முதலாளி இருக்கிறாரு, ஒரு லேபர் இருக்கிறாரு. முதலாளி கொடுக்குறாரு, லேபர் வாங்குறாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே ராசியாக இருக்குது. கும்பராசி எப்படின்னா, அப்போ இந்த சம்பளம் வாங்குறவரை மேலே கேஸை போட முடியும்? அது எப்படிங்க? நானும் கும்பராசி, என் முதலாளி கும்பராசி, அவர் எப்படி கொடுக்குறாரு, நான் எப்போ வாங்குறேன்னு சொல்லி கேஸை போட முடியும்? முடியாதில்ல. அவர் பிறந்த நேரம், அவருடைய விதி, அவருடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குது. அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நிலைமை வந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இல்லை. அப்போ நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னா, அது திசாபுத்தி கெட்டு போயிருக்கலாம், கிரக நிலைகள் மாறி இருக்கலாம், தோஷங்கள் இருக்கலாம், மேற்கொண்டு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ஜாதகம் முதல்ல எடுத்து பார்க்கணும். அது பார்த்தா தான் நமக்கு என்ன நாள் நட்சத்திரம் தெரியலையா, எந்த கோயிலுக்கு போகணும், எத்தனை நாள் விரதம் இருக்கணும், என்ன செஞ்சால் இதுக்கு போக வழி கிடைக்குன்றது ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஒன்று. அப்போ இந்த குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வராரா? இப்போ புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் இனி வரும் காலங்களில், அதாவது இந்த மார்ச் மாதத்தில் ஒரு 21 நாள், ஏப்ரல் மாதத்தில் ஒரு 30 நாள், அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதத்தில் ஒரு 31 நாள், கிட்டத்தட்ட 82 நாள் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் வாங்கி தன்னுடைய மகன் வீட்டில் இயல்பு நிலையில் உட்கார்றார். இடையில என்ன சாமி ஏதோ ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது மனிதர்கள் போலவே கிரகங்களுக்கும் உறவு முறைகள் உண்டு. சரிங்களா? குரு அண்ணா ஆண், சந்திரன்னா பெண்ணு. குரு அந்த சந்திரன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்த பிள்ளை தான் புதன். அந்த மிதுன ராசியாதிபதி புதன் இவங்க 2 பேர்த்தினுடைய வாரிசு. அப்போ குரு யார் வீட்டில் இருக்காரு? தன்னுடைய மகன் வீட்டில் இருக்கார். அப்போ குரு தன்னுடைய மகன் வீட்டில் இருந்துட்டு அடுத்தது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் மனைவி வீட்டுக்கு பெயர்ச்சாகிறார். அப்போ மனைவி வீட்டுக்கு பெயர்ச்சாகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அதாவது உச்சமடைகிறார். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரமட்டான். அது ஜாதக ரீதியாக உச்சமடைஞ்ச குரு யாராவது ஒரு கிரகத்தை உச்சனவே பார்த்துட்டாருன்னா அந்த உச்சமடைஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பிச்சை எடுத்தால் கூட தீராதுன்ட்டான். அதனால் அது இண்டிவிஜுவலான கேள்வி, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா 100% மகர ராசிக்கு இப்போ அதிபதியும் கும்பராசிக்கு அதிபதியும் சனி தான். அப்போ அதுக்கு தனியாக வேறு மாதிரி வேலை செய்வார், இதுக்கு தனியாக வேலை செய்வார்னா மகர ராசிக்கு அதிபதி மட்டும்தான் சனி. ஆனால் கும்பராசிக்கு அதிபதி சனியாக இருந்தாலும் குருவுடைய பார்வை வாங்கின ராசி தான் உங்கள் ராசி. அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு. நல்ல விஷயம். மீண்டும் குரு உங்கள் ராசி பார்க்கணும்னா இன்னும் நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? 12 வருஷம் வெயிட் பண்ணணும். குரு ஒரு வீட்டில் ஒவ்வொரு வருஷம் இருப்பார். 12 ராசிக்கு அடுத்தது எத்தனை வருஷம் பார்ப்பார்னா, அதாவதுன்றது மீண்டும் இது மாதிரி 9வது ராசியை பார்க்குறதுக்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். அப்போ 100% குரு உங்கள் ராசியை 9ஆம் இடமா, அதுவும் பாக்கியஸ்தானமாக பார்க்குறது அற்புதமான வாய்ப்பு. குழந்தை பாக்கியமெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரம் தான் நல்ல சான்ஸ் கொடுப்பார். பாக்கியஸ்தானம் 9ஆம் இடமா பார்க்குறாரு, அப்பாவுடைய இடம். அதனால் அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, மனைவி வெளி சொத்து,
வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அப்பா வழியில் இருந்த சங்கடங்கள் சரியாகும். அப்பா அம்மா பாவத்தை சேர்த்து வச்சுருந்தாங்களா அந்த பாவம் நமக்கு அப்படியே வரும். அப்பா அம்மா புண்ணியத்தை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அந்த புண்ணியம் நமக்கு அப்படியே தேடி வரும். அதனால தான் நான் எப்பயுமே ஒவ்வொரு இடத்துல நான் சொல்கிறது, நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது, புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அப்போ புண்ணியத்தை சேர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜாதகங்கள் நல்லா இருக்குதா அதுக்கு தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம நேர காலங்கள் நமக்கு என்ன பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ குரு உங்கள் ராசியை அதாவது வக்கரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது கஷ்டமாக இருந்தது. இதனால் நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அதுபோக குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. தொழில் செஞ்சவங்களுக்கு எல்லாமே என்னடா தொழில் இப்படி போயிட்டுருக்குதுன்ற மாதிரி மன வருத்தத்துட்டு இருப்பீங்க. செய்யலாம்னு நினச்சவங்களுக்கு செய்ய முடியாமல் உட்காந்துருப்பீங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்று காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். ஒரு மரத்தில் 4 காய் தொங்கினா மட்டும்தான் 4 பேர் பார்க்குறவங்க கல்லெடுத்து அடிக்க செய்வாங்க. அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களோட நிலைமை 4 பேர் சொல்லு உங்கள் மேலே விழுகிற அளவுக்கு நீங்கள் வாழ தான் போகிறீங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மாற போகிறீங்க. ஒன்றும் பயமில்லை. கல்வியில் மாற்றம், உடல் உபாதைகள் சரியாக இருக்கிறது, மொத்தத்தில் உங்கள் மனசை ஒரு சீராக வச்சுக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், சரிங்களா? பொறுமை கடைபிடிங்க, நல்லதே நடக்கும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.